தர்மம் என்றால் என்ன? இந்த மாபெரும் காவியம் நமக்கு சொல்லுகிறது, பலவீனத்தில் எவ்வளவு துணிச்சல் இருக்கிறது, துயரில் எவ்வளவு ஞானம் இருக்கிறது, அவமானத்தில் எவ்வளவு வழிகாட்டுதல் இருக்கிறது என்று. இது வெறும் ஸ்ரீராமரின் கதையல்ல, இது ஒவ்வொரு மனிதன் உள்ளத்தில் நடக்கும் போருக்கான பதில். தர்மத்திற்காக போராடிய மனிதன் எப்படி தெய்வமாக மாறினானோ அதை இந்த கதை நமக்கு காட்டுகிறது. அரசுகளை ஆளும் அரசன் கூட தன் இதயத்தில் வெற்றிடமாக இருந்தால் ஒரு யாகம் தொடங்கி ஒரு அவதாரத்தின் விதை விதைக்கப்படுகிறது. இது கதையல்ல, இது சக்தி. இது காலம் அல்ல, இது கலாச்சாரம். இதனால் இந்த தர்ம பயணத்தில் நீங்களும் பங்கெடுக்க விரும்பினால் இப்போது ஒட்டுமொத்தமாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பண்டைய இந்தியாவின் புனித கங்கை ஆற்றின் கரையில் வீற்றிருந்த பிரம்மாண்ட நகரம் அயோத்தியா. அது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத நகரம். அமைதி, பக்தி, தர்மம் ஒவ்வொரு வீதியிலும் தழைத்தன. அந்த நகரத்தை ஆட்சி செய்தவர் மகாராஜா தசரதர். துணிச்சலானவர், மக்களால் நேசிக்கப்படுபவர். ஆனால் அவரது இதயத்தில் ஒரு வெற்றிடம். தன்னை தொடர்ந்து வரப்போகும் வாரிசு யாரும் இல்லை. அரசில் ஒலி, செல்வம், ஆட்சி எல்லாம் இருந்தன. ஆனால் ஒரு வம்சம் தொடர வேண்டுமென்றால் அவசியமானது ஒரு சந்ததி. 3 மனைவிகளிருந்தும் யாருக்கும் கர்ப்பம் ஏற்படவில்லை. அரசம் முழுவதும் நலம் காணப்பட்ட போதும் தசரதரின் மனதில் மட்டும் தனிமை நிறைந்திருந்தது. ஒரு நாள் இரவு நிலா ஆற்றில் பிரதிபலிக்க அரண்மனையின் மேல் மாடியில் நிசப்தமாக நின்று தசரதர் யோசித்தார். இந்த சிம்ஹாசனத்தில் என்னை தொடர்ந்து யார் அமர்வார்? இந்த கேள்வியுடன் அவர் தமது குரு வசிஷ்டரை அழைத்தார். வசிஷ்டர் வந்ததும் தசரதர் தன் வேதனையை பகிர்ந்து கொண்டார். குருதேவா, என் வம்சத்தை தொடர யாருமில்லை. என்ன செய்வது என தெரியவில்லை. வசிஷ்டர் நிதானமாக சிரித்து சொன்னார், மகாராஜா, புத்திரகாமேஷ்டி யாகம் செய்ய வேண்டும். அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும். தசரதர் தாமதமின்றி யாகத்திற்கான ஏற்பாடுகளை தொடங்கினார். நாட்டின் 4 மூலைகளிலிருந்தும் சிறந்த பண்டிதர்களை அழைத்தார். அந்த யாகத்திற்கு தலைமையேற்றார் மகரிஷி ரிஷ்யசிருங்கர். அந்த காலங்களில் யாக குண்டத்திலிருந்து வேத மந்திரங்கள் ஒலிக்க தீயில் ஆகுதிகள் கொடுக்கப்பட்டன. அனைத்தும் பக்தி மற்றும் முறையுடன் நடைபெற்றன. அப்போது அயோத்தியாவில் யாகம் நடக்க வானத்தில், ஸ்வர்க்கத்தில் தேவதைகள் பதட்டமடைந்தனர். ஏனென்றால் ராவணன் பூமியை நடுங்க செய்தான். அவன் லங்கையின் அரசன். தவத்தால் பெற்ற வரங்களால் தேவதைகள் கூட அவனை சாய்த்த முடியாது. அவன் செய்த கொடுமைகள் பூமியில் தர்மத்தை அழிக்கத் தொடங்கின. ரிஷிகளின் யாகங்கள் பாதிக்கப்பட்டன. பூமி இட்செல்ஃப் தவித்தது. அதனால் அனைத்து தேவதைகளும் விஷ்ணுவை வழிபட்டனர். பிரபு, உங்களை தவிர வேறு யாரும் ராவணனை எதிர்கொள்ள முடியாது. தயவு செய்து பூமியில் அவதரிக்க வேண்டும். விஷ்ணு அமைதியாக பார்வையிட்டு தன் உள்ளத்தில் ஒரு உறுதியான முடிவை எடுத்தார். தசரதனின் யாக பலனாக நான் பூமியில் அவதரிக்கிறேன். 4 வடிவங்களில் பிறந்து ராவணனை அழிக்க பாதையமைப்பேன். அயோத்தியாவில் யாகம் முடிந்ததும் யாக குண்டத்திலிருந்து ஒரு பிரகாசமான பாத்திரம் வெளியே வந்தது. அதில் தெய்வ ஆசீர்வாதங்களால் நிரம்பியிருந்த பாயசம். தசரதர் அந்த பாயசத்தை 3 மனைவிகளுக்கும் சமமாக பகிர்ந்தார். கௌசல்யா முதல் பகுதி, கைகை 2ஆம் பகுதி, சுமித்ரா 2 பாகங்கள். காலம் கடந்து ஒரு காலை அயோத்தியா முழுக்க மங்கள சங்கீதம் ஒலித்தது. அன்று வரலாற்றில் பதியப்பட்ட நாள். கௌசல்யா ஒரு அற்புதமான மகனை பெற்றார். அவர் பெயர் ஸ்ரீராமர். அதன் பின் கைகேயி பரதனை பெற்றார். சுமித்ரா 2 மகன்கள், லக்ஷ்மணன் மற்றும் சத்ருக்னன். இந்த 4வரும் தர்மத்தின் உருவங்கள். அவர்கள் பிறப்பால் அயோத்தியா மீண்டும் ஒளியடைய தொடங்கியது. அவர்களுடன் ஒரு மாபெரும் காவியமும் பிறந்தது. இன்று நாம் பார்த்தது ஸ்ரீராமரின் பிறப்பை தாங்கிய ஆன்மீக கதை. இது வெறும் முதல் அத்தியாயம் மட்டுமே. மேலும் வரும். அவரின் பால்யம், குருகுலம், காதல், துக்கங்கள், வனவாசம், தர்ம யுத்தத்திற்கு ஆரம்பம். இந்த மாதிரி பாரம்பரிய கதைகளை அறிந்து கொள்ள இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. சேனலை இப்போது சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் கூறுங்க. இன்னும் ராம கதைகள் உங்களுக்காக வரக்கொண்டிருக்கின்றன.